அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லிதான். நம்மளுடைய குலதெய்வத்தின் மீது நம்ம நிறையவே அன்பும் பக்தியும் வைத்திருப்போம் இல்லையா? அந்த குலதெய்வம் நம்மளை காக்கிறதுக்காக நம் வீட்டிற்கு வருதா? அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் குலதெய்வத்தின் சக்தி இருக்கிறதா என்பதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது குலதெய்வம் நம்ம வீட்டில் நிலைத்திருக்கிறது, அதனுடைய சக்தி நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாக்க குலதெய்வத்தின் அம்சமாக குழந்தைகளை நம்ம பார்ப்போம். அதாவது பூஜையில் நம்ம இருக்கும் போதோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் போதோ நம்ம வீட்டு குழந்தைகளை தவிர மற்ற வீட்டு குழந்தை செல்வங்கள் நம்ம வீட்டுக்குள்ள ஓடி வந்தாலோ அப்படி இல்லைன்னா சிரித்து கொண்டே வந்தாலோ குலதெய்வம் நம் வீட்டிற்குள் வருகிறது என்றுதான் பொருள். அடுத்தபடியா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை போன்ற நாட்கள்ல சில குறி சொல்ல வருவாங்க. அப்படி வருபவர்கள் குலதெய்வத்தின் சக்தியே மறு உருவமாக வந்து நமக்கு நடக்க இருக்கும் நல்லது அப்படி இல்லைன்னா கெட்டதை எச்சரிப்பதாக கருதப்படுது. அடுத்தபடியா கிராமங்கள்ல கோவிலுக்கு மாடு நேர்ந்து விடுவாங்க. அதுபோல மாடு, பசு, கன்று, காகம், நாகம் இது போன்ற உயிரினங்கள் குலதெய்வத்தின் சக்தி பெற்றதாக நினைக்கப்படுது. காகம் வந்தாக்க முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் நமக்கு. பாம்பு அடிக்கடி கண்ணில் பட்டால் குலதெய்வத்திற்கு வேண்டுதல் பாக்கி வைத்து விட்டீர்கள், குலதெய்வம் கோவிலுக்கு போக வேண்டும் என்று பொருள்படுது. அடுத்ததான் அனைத்தும் துறந்த துறவியை போன்று இருப்பவங்க நம்ம வீட்டிற்கு வந்து உணவு கேட்கும் போது குலதெய்வமே நம்ம வீட்டிற்கு வருவதாக கருதலாம். அடுத்ததான் நம்ம செய்யும் தொழில்ல லாபமும் உயர்வும் ஏற்படுது அப்படின்னாக்க குலதெய்வத்தின் ஆசி நமக்கு இருப்பதாக பொருள். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொண்ணோ பொருளோ நகையோ எது நம்ம ஆசைப்படுறோமோ ஆசைப்பட்டது போலவே வாங்கிட்டோம்னா அந்த இடத்துல குலதெய்வத்தின் அருள் இல்லாம அது நடக்காது. அடுத்தபடியா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது வெள்ளை நிறத்துல பசு, குழந்தை, சுமங்கலி பெண், முதியவர், வெள்ளை நிற தாமரை, குதிரை இது எல்லாமே கனவுல வந்தாக்க மகாலட்சுமியின் அம்சமும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்குது அப்படின்னு கூட பொருள்படுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டிற்கு பக்கத்துல வில்வம், துளசி, நாகவல்லி மரம், வேப்ப மரம் இது எல்லாம் வளர்ந்துட்டு வந்துச்சுன்னா தெய்வத்தின் சக்தி அந்த வீட்டில் நிலைத்திருக்குது அப்படின்னு கூட பொருள்படுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, குலதெய்வத்தின் அருள் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாக்க விபூதி, குங்குமம், பிரசாதம், சந்தனம், தாலி சரடு, மஞ்சள் இது எல்லாமே நமக்கு தேடி வரும். மற்றவங்க திருப்பதி, ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு போயிட்டு வந்து நமக்கு அந்த பிரசாதத்தை தருவாங்க. அப்படி நடந்தாக்க நமக்கு குலதெய்வத்தின் அருள் இருப்பதால் மட்டுமே தான் மற்ற தெய்வத்தின் ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்றது உண்டு. பொதுவாகவே ஒரு விஷயத்த சொல்றது உண்டு. அதாவது குலதெய்வத்தின் ஆசி இல்லாம எந்த ஒரு கோவிலுக்கும் சரி, எந்த ஒரு புண்ணிய தலத்திற்கும் சரி நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால குலதெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது போய் வணங்கிட்டு வரணும் அப்படின்றதுதான் பெரியவர்களின் கருத்து. உங்க வீட்லயும் தெய்வத்தின் அறிகுறியா சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்த நீங்க உணர்ந்திருப்பீங்க. அதை கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஆன்மீக செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டை கொடுங்க.